அஸ்ஸலாமு அலைக்கும். முயல் முயல் சின்னம். இந்த தேர்தலிலே நீங்கள் முயல் சின்னத்திலே உங்களுடைய ஒரு அணி நஃபைஸ் ஜாபில் அவர்கள், ஷாமில் அப்பாஸ் அவர்கள், ரிஃபான் மன்சூர், அதே போன்று சுஜா மஸ்னவி அவர்கள், அதே போன்று அஸ்ஸர் அசாத் அவர்கள், உங்களுடைய ஒரு அணி களமிறங்கி இருக்கின்றது. உங்கள் அணி இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? அதேபோன்று உங்களுடைய அணியினர் உங்களுடைய ஊருக்காக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டவைகள் இவைகளை பற்றி ஒரு ஒரு இந்த கேள்விகளுக்கு உங்களிடம் ஒரு பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வாலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தோ. நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பேருவளை தேர்தல் தொகுதியில் பேருவளை பிரதேச சபைக்கு தர்கா நகரில் அதிகூடிய வரி செலுத்தும் ஊரிலிருந்து நாங்கள் முயல் சின்னத்திலே நானும் எமது அணியினரும் வாக்கு கேட்கின்றோம். தர்கா நகர் வட்டாரத்திலே சகோதரன் நஃபாயிஸ் ஜாபிர் அவர்களும், அதேபோன்று மாலேவன தொகுதியிலே ரிஃபான் மன்சூர் அவர்களும், வெளிப்பிட்டிய தொகுதியிலே சுஜா மஸ்னவி அவர்களும், அலுத்கம வட்டாரத்திற்கு சீனாவத்தையை மையமாக வைத்து சகோதரர் அஸ்ஸர் அசாத் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அதே போன்று பட்டியல் வேட்பாளர்களாக நிஃப்ராஸ் மன்சூர் ஆகிய நானும், ஷாமில் அப்பாஸ் அவர்களும் இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றோம். நாங்கள் பல ஆண்டு காலமாக அரசியல் ரீதியாக எமது ஊருக்கு எங்களால் முடிந்த, எமது அணியினரால் முடிந்த வேலைகளை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். விசேடமாக நான் இங்கே என்னிடம் இருக்கின்றது சகோதரர் நஃபாயிஸ் ஜாபிர் அவர்கள். எங்களுடைய ஊருக்கு பல தேவைகளிலே பல இடங்களிலே அவரால் பல ரிக்வெஸ்ட்கள் பல இடங்களுக்கு ஜனாதிபதி அலுவலகமாக இருக்கலாம், ஆர்டிஏ அதே போன்று பிஆர்டி, அதே போன்று அந்த நேரம் இருந்த மெகா போலீஸ் அமைச்சினூடாக யூடி, இது போன்ற இடங்களுக்கு எங்களுடைய ஊரின் முன்னேற்றம் கருதி பல ரிக்வெஸ்ட்கள் கொடுக்கப்பட்டு அதிலே பல ரிக்வெஸ்ட்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் இருக்கின்றது. விசேடமாக கூறப்போனால் நாங்கள் தர்கா நகருக்கு ஒரு பார்க்கிங் சிஸ்டம் ஒன்றை அந்த நேரம் முன்வைத்தோம். என்றாலும் அதை நிறைவேறவில்லை. காரணம் என்னவென்றால் சில வேலைகள் செய்து முடிக்கப்பட்டாலும் பல வேலைகள் செய்து முடிக்கப்படாத நிலையில் இருக்க காரணம் எங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கப்படாமை. அரசியல் அங்கீகாரம் நிச்சயமாக எங்களுடைய குரல் ஒரு இடத்திலே எடுபட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அரசியல் அங்கீகாரம் இருக்க வேண்டும். எனவே இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்ற முயல் சின்னத்திலே, எங்களுடைய சின்னம் முயல் சின்னம், ஒரு விசேஷமான சின்னம். முயல் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எங்களுடைய வேட்பாளர்கள், அதே போன்று பட்டியல் வேட்பாளர்கள் ஊரின் முன்னேற்றத்திற்காக தங்களால் முடிந்த வேலைகளை உதவிகளை செய்திருக்கின்றார்கள். என்றாலும் அரசியல் அங்கீகாரம் இதுவரை கிடைக்கப்படவில்லை. எனவே நாங்கள் ஒரு சுயாதீனமான ஒரு அணியாக செயற்படுகின்றோம். இந்த தேர்தலிலே ஒரு கட்சியில் சின்னத்திலே போட்டியிடுகின்றோம், முயல் சின்னத்திலே. அதே போன்று நாங்கள் யாருக்கும் டிபெண்ட் ஆனவர்கள் அல்ல, எங்களுக்கு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர்கள் இல்லை. உங்களுடைய வாக்கு நிச்சயமாக, உங்களுடைய வாக்கு சரியாக வாக்களிக்கப்பட்டால், எங்களுடைய முயல் சின்னத்துக்கு அந்த பிரதிநிதிக்கு வாக்களிக்கப்பட்டால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நிச்சயமாக. அதே போன்று அவர்களை வெற்றி பெறச் செய்வதோடு எங்களுக்கு கிடைக்கின்ற வாக்குகளின் அடிப்படையிலே பட்டியலூடாக லிஸ்ட் கேண்டிடேட், சமானுபாத்திகலைஸ்து என்று சிங்களத்தில் சொல்வார்கள், இந்த லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் போனஸ் கேண்டிடேட்ஸாக ஒரு 2, 3, 4 கிடைக்கப்படுகின்ற வாக்குகளின் அடிப்படையிலே போனஸ் கேண்டிடேட்ஸும் மெம்பர்ஸும் எங்களுக்கு கிடைக்கின்றது. எனவே இந்த தேர்தலிலே எங்களுடைய ஊரின் முன்னேற்றத்திற்காக நிச்சயமாக உறுதியாக எந்த வேளையிலும் ஊருடைய தேவைகளை முன்வைத்து நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே செயற்பட்டிருக்கின்றோம். எனவே தர்கா நகர் மக்கள் நாங்கள் பேருவளை பிரதேச சபைக்கு அதிகூடிய, இந்த பிரதேச சபை பிரதேசத்திலே அதிகூடிய வரி செலுத்தக்கூடிய
மக்களாகத்தான் நாங்கள் தர்கா நகர் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அதிகூடிய வரியை செலுத்தியும் எங்களுடைய தேவைகள் சரியாக நிறைவேற்றப்படுவதில்லை. ஏன் என்றால் எங்களுடைய அரசியல் தலைமைகளின் பொடுபோக்கான செயலாகத்தான் இதை நான் கருதுகின்றேன். எனவே எங்களுடைய அணி நிச்சயமாக ஒரு திறமையான அரசியல் ரீதியாக ஊரின் பல வேலைகளிலும் பல சந்தர்ப்பங்களிலும் ஈடுபட்டவர்களாக, உதாரணத்துக்கு விசேஷமாக சொல்ல போனால் தர்கானுடைய எமது வைத்தியசாலையின் வேலையின் கூட எங்களுக்கு ஒரு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய, எங்களுக்கு சில வேலைகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்களுடைய அணி, நானும் ஷாமில் அப்பாஸ் அவர்களும் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களால் முடிந்த வேலைகளை துரிதப்படுத்தி செய்யப்பட வேண்டிய வேலைகளை நாங்கள் அந்த நேரத்திலே செய்து முடித்தோம். அதே போன்று இன்னும் சொல்ல போனால் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம், நேரம் இடம் கொடுக்காது. எனவே இந்த தேர்தலிலே உங்களுடைய வாக்கை முயல் சின்னத்துக்கு அளித்து எங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக இந்த அணி, நானும் என்னுடைய அணியும் ஊரின் தேவைகளை நிறைவேற்றப்படுவதற்கு, ஊரினுடைய வரி செலுத்தும் மக்களுடைய குரலை பிரதேச சபையிலே ஒலிக்க வைப்பதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். உங்களுடைய வாக்குகளை முயல் சின்னத்துக்கு அளித்து எங்களை வெற்றி பெறச் செய்து எங்களுடைய கரங்களை பலப்படுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.